தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஹிந்தி சீரிஸான சர்ச் த நைனா மர்டர் கேஸ் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில் கதாநாயகியோட பேர் சம்யுக்தா தாஸ். இவங்க கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஏசிபியாக இருக்காங்க. இவங்க வேலை வேலைன்னு எந்நேரமும் ஸ்டேஷன்லேயே இருக்கிறதால குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இதை கவனிக்கிற இவங்களோட ஹஸ்பண்டும் டீனேஜ் வயசில் இருக்க இவங்களோட பொண்ணும் பேசாமல் நாங்கள் ஏதாவது கொலை திருட்டுன்னு பண்ணிவிட்டு ஸ்டேஷனில் வந்து தங்கிட்டுமா, அப்போ தான் நாங்கள் உங்களை பார்க்க முடியும், பேச முடியும். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்க நேரத்தை விட ஸ்டேஷனில் தான் அதிக நேரம் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இவங்க குடும்பத்தில் அடிக்கடி சண்டையும் வருது. அதனால் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு கதாநாயகி முடிவு பண்ணி ரிசைன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதை கேட்குற இவங்களோட உயரதிகாரி, எதுக்கு நீங்கள் வேறு வேலைக்கு போகணும், நானே உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி தரேன். கிரைம் டிபார்ட்மெண்ட்டு எப்பயுமே பரபரன்னு தான் இருக்கும். அதனால் சைபர் கிரைமுக்கு உங்களை நான் மாற்றிடுறேன். அங்கே வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வேலையும் பார்த்துக்கலாம், குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க சைபர் கிரைமுக்கு மாறுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்ககிட்ட ஒரு கேஸ் வருது. அதனால அடுத்து உங்களோட இடத்துக்கு ஏசிபியா ஜெய் கன்வால் அப்படின்னு ஒரு ஆள் தான் போட்டிருக்கோம். நீங்கள் நாளைக்கு தானே சைபர் கிரைமுக்கு மாற போகிறீங்க. இன்றைக்கி ஒரு நாள் இந்த புது ஏசிபிக்கு உங்களோட அனுபவத்தை ட்ரைனிங் மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கேஸை டீல் பண்ணுற விதமே தனியாக இருக்கும். உங்களோட திங்கிங்கும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் இவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கதாநாயகியோட மேலதிகாரி சொல்லிடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு புது ஏசிபியோட இவங்க ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பள்ளத்தில் தண்ணியிலிருந்து மூழ்கின காரை வெளியே எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டமில் அந்த பொண்ணை தலையில் யாரோ பலமாக அடித்து வயிற்றுல கத்தியால் குத்தி காரோட தண்ணியில் தள்ளியிருக்காங்க. தண்ணி குடிச்சதால தான் இந்த பொண்ணு இறந்துருக்காங்க. ஏன்னா லங்ஸில் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வருது. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட கொலையை விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படின்றதான் இந்த சீரிஸோட மீதி கதை. கதையில் லீட் ரோல் பண்ணியிருக்கிற கதாநாயகியோட பேர் கொன்கோனா ஷேன் சர்மா. கூட புது ஏசிபியை நடிச்சிருக்கிறவரோட பேர் சூர்யா சர்மா. 2 பேருமே நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேருக்குமே அடிக்கடி சண்டை வேற வந்துகிட்டே இருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ளுமே ஈகோ சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கேஸில் ஏதாவது குழு கிடைச்ச உடனே எல்லாத்தையுமே மறந்துட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கதாநாயகி வீட்டையும் சமாளிக்கணும், வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு எதை விடுறது எதை பிடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் குழம்புற சீன்ஸில் எல்லாமே நல்ல எமோஷனல் நடிப்பை கொடுத்துருப்பாங்க. இதை தவிர கதாநாயகியோட ஃபேமிலி கூட வேலை பார்க்குறவங்க சஸ்பெக்டாக வர பல பேர் அப்படின்னு எல்லாருமே கொடுத்த வேலையை நடிப்பில் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கதை ஸ்டார்ட் ஆகும்போது பரபரப்பாக ஆரம்பித்தாலும் போக வேண்டிய ட்ராக்கை விட்டுட்டு எங்கெங்கேயோ தடம் மாறி போயிட்டுருக்கு. சஸ்பெக்ட் இவர் தான் அப்படின்னு பல பேரை காட்டுறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. 6 எபிசோடு இருக்குது. மொத்தமாக 3 மணி நேரம் இந்த சீரிஸ் ஓடுது. மொத்தமாக பார்த்து முடிச்சா இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் சுற்றுனீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. அதனாலேயே இவங்க ட்விஸ்ட்டுன்னு வச்சதெல்லாம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இதில் இன்னும் காண்டேத்துற விஷயம் என்னென்னா, கொலைகாரன் யார் அப்படின்றத இவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. கதைக்கு ஒரு க்ளோஸர் கிடைக்கவே இல்லை. சீசன் 2ல் பாருங்க அப்படின்னு லீடு வச்சு முடிச்சிடுறாங்க. மேல்நாட்டு முகத்தால் அடையாளத்தை தொலைச்சிட்டு நிற்கிற இந்த காலத்து டீனேஜர்ஸை எல்லா பெருநகரங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. உதாரணமாக பெங்களூர் சிட்டி கிட்டத்தட்ட ஒரு போலியான வாழ்க்கைக்குள்ளே மூழ்கிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கொரியன் மாதிரியே ஹோட்டல்ஸு, ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு அப்படின்னு எல்லாமே அங்கே மாறிட்டு இருக்குது. ரீசெண்டாக டெல்லியில் ஒரு பொண்ணை கண்காணிக்க ப்ரைவேட்டாக ஒரு டிடெக்டிவை ஏற்பாடு பண்ண அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு அந்த டிடெக்டிவ் கொடுத்த ரிப்போர்ட்டு தலையில் இடியாக தான் வந்து விழுந்தது. ஏன்னா பணத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் அந்த பொண்ணு பாலியல் தொழிலில் இறங்குனது அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே கலங்க வச்சிருச்சு. இந்த மாதிரி எது வாழ்க்கை, எதை சாப்பிட்றோம், எதுக்காக நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்றது தெரியாமல் ஒரு ஜெனரேஷன் உருவாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வந்த இவங்க டிவி சீரியல் மாதிரி இடையில ட்விஸ்ட்டை வச்சு இழுன்னு இழுத்து கதையை முடிக்காம பாதியிலே விட்டுறாங்க. இந்த சீரிஸ் பார்க்குற நமக்கே எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கும்போது இதை ஏன் பார்க்குறோம், ஏன் எல்லா வீக்கெண்டும் படம் தான் பார்க்கணுமா, இதை பார்த்ததுக்கு பதிலாக ஏதாவது கோயிலுக்கோ பார்க்குக்கோ ஃபேமிலியோட போயிருக்கலாமே அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சது தான் இந்த சீரிஸோட நோக்கமாக இருக்கலாம். என்ன பண்ணுறது, நான் தான் பார்த்து முடிச்சிட்டேனே. உங்களுக்கு ஏராளமாக டைம் இருந்தால் தாராளமாக இந்த சீரிஸை பாருங்கள். இந்த வீக்கெண்டுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வீக்கான சீரிஸ் தான் இது. 16 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே.